உண்மையாக நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல பேச வந்ததுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக வந்து நிறைய உதவிகள் நாங்களும் செஞ்சுருக்கோம். நிறைய விமர்சனம் நாங்களும் வயசு வந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்க வந்து என்னதான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அவங்களுக்கான உதவியை வந்து எங்களால் முடிஞ்சது அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணுமோ அந்த எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பான்சர்மாரை வச்சுக்கணும் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சு விடுவோம். ஆனால் இதுக்கப்புறமா வந்து அவங்கள்ட்ட முகமோ எதுவோ காண்பிக்கப்பட மாட்டாது. அப்படி காண்பிக்கப்படுறதா இருந்தாலும் தெரியல. அதாவது முடிக்கப்பட வேண்டிய ஒரு சில வீடியோக்கள் இருக்குது. அதாவது இப்போ வீடு கட்டி கொண்டிருக்கிறாங்க. சில பேருக்கு வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டி அதை என்டர் பண்ணி முடிஞ்சு வந்து அந்த முடிக்க வேண்டிய, அதாவது நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு திரும்ப அவங்களுக்கு ரிப்பீட் உதவிகள் கிடைச்சது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15க்குள்ளே தான் அந்த ஃபெமிலிகள் இருக்கும். ஸோ அந்த ஃபெமிலிக்கான சேர்ந்த மறு உதவியில் கொடுத்து முடித்தோம்னு சொன்னால் இனி புதிதாக வந்துட்டு இளம் பிள்ளைகளோ இல்லை 18 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்களாக இருந்தாலும் சரி யாரையுமே நாங்கள் வீடியோ போடவே மாட்டோம். இதுதான் நாங்கள் எடுத்த ஒரே ஒரு முடிவு. அண்ட் வந்து ஹெல்பிங் வீடியோ வந்து நாங்கள் தொடர கண்டினியூ பண்ண மாட்டோம். அப்படி பண்ணுறதா இருந்தால் வந்துட்டு பரந்த அளவில் எப்படி சொல்கிற ஒரு நிவாரண பொதிகள் வழங்கப்பட வேண்டியதாக இருந்தால் வெள்ள அனர்த்தத்தில் வந்துட்டு ஒரு கிராமமே பாதிக்கப்படுன்னு சொன்னால் அந்த கிராமத்துக்கு அன்றைக்கு சாப்பாடு கூட இல்லை கஷ்டப்பட்டு சொன்னால் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பான்சர்மாரோட கதைச்சோ இல்லை சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுக்கொண்டு அந்த கிராமத்திற்கான ஒரு ஹெல்ப்பை பண்ணுவோம். அதை தாண்டி வந்து நான் சொன்ன இந்த கிட்னி ஃபெயிலியரில் இருக்கிறாங்க இல்லாட்டி கடுமையான அவசர உதவி தேவையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதுவும் வயசான ஆட்கள்னு சொல்லி சொன்னோம். அதாவது முக்கியமாக அதையும் சொல்லிக் கொள்ளணும். வந்து இப்போ பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கிற பேரண்ட்ஸ் மாதிரி, ஆனால் அதை தாண்டி வந்து இப்போ தனியாக தனிச்சு போய் இருக்கிற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். வந்து பிள்ளைகள்னு சொல்லி சொன்னால் ஒரு 22 வயது அப்படியான பிள்ளைகள் வந்து அப்படியான வயசு பிள்ளைகள் கேட்டாங்கன்னா மட்டும் நாங்கள் அவங்களோட முகத்தை மறைச்சி கொண்டோ இல்லை அந்த உதவி எப்படி செய்யலாமோன்றது நல்ல ஆழமாக யோசித்து தான் இனி வந்து அந்த வீடியோக்கெல்லாம் வந்து நாங்கள் பதிவேற்றம் செய்வோம். அவங்களுக்கு அந்த மறு உதவிகளோ எதுவோ கிடைக்கலாட்டியும் அதை எங்களுக்கு தெரியாது. நாங்கள் முதல் தரமாக வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நாங்கள் கடுமையான, அதாவது நீங்கள் சொல்கிற நீங்கள் விமர்சிக்கிறது வந்து இப்படியான ஆக்களை வந்து வீடியோவில் காட்ட வேணாம், இப்படியான கதைகளை வந்து வீடியோவில் கதைக்க வேணாம், அப்படியான கதையெல்லாம் தவிர்த்து நாங்கள் முதலே தவிர்த்து தான் வீடியோ போடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ அதையும் தாண்டி சில மிஸ்டேக்கள் விட்டுருப்போம் தானே, சின்ன பிள்ளைகளை வந்து வீடியோவில் ஆடிப்போம். அதெல்லாம் வந்து வீடியோக்களும் வந்து நாங்கள் செய்ய போகிறது இல்லை. அதுதான் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த டைட்டில் வச்சுருந்தாங்க. ஆர்ஜி தமிழால் வந்து எந்த விதமான உதவிகளும் செய்யப்பட மாட்டாது என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தாங்க. இனி அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இப்படியான உதவிகளை வந்து செய்ய மாட்டோம்.